வெற்றிமாறனுடைய விடுதலை 1 அந்த படத்தினுடைய ஆன்லைன்ல போய் நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அதனுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்டை நீங்க பாருங்க. ஒண்ணுமே இருக்காது, கலெக்ஷனே இருக்காது. சீனை மட்டும் ஓட்டிட்டே திரியிறாங்களே ஒழிய இவ்வளவு கோடி ரூபாய் இது வந்து வசூலாச்சு, இவ்வளவு கோடி ரூபாய் வந்து இதுக்கு வந்து நாங்க செலவு பண்ணியிருந்தோம், இந்த தகவல் எல்லாம் வெளியே விட மாட்டாங்க. 3 நாளைக்கு இந்த படம் தாங்கல, அதை நீங்க பார்க்கணும். அதுலயும் முதல் நாள் சென்னை சிட்டி மாதிரியான பெரிய சென்னை கோயம்புத்தூர் 2 இதை நீங்க எடுத்துக்கலாம். பெரிய தியேட்டர்கள்ல சில காட்சிகள் தான் ஃபுல்லா இருக்கு. பரதராஜா இங்கிலீஷ் படம் ஓடிட்டு இருக்கு, முஃபாசா ஓடிட்டு இருக்கு. அதுக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட இதுல கம்மியா வருதுன்னு நீங்க அப்ப எந்த மாதிரி பாப்பீங்க? அமரன் இன்னமும் ஓடிட்டு இருக்கு, அதுவும் ஃபுல்லா வருது. வெற்றிமாறனுக்கு வந்து யாரு குருநாதர், யாரு பெரிய ஆளா வச்சிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ராஜநாயகம். ராஜநாயகம் யாரு? அது மதமாற்ற கும்பல். வெற்றிமாறன் இன்னமும் இந்துன்னு தான் கணக்கில் காணிச்சுக்குவார். நம்ம விரல எடுத்து நம்ம கையில குத்துறதுக்கான ஒரு அழகான ஒரு இது. கலைப்புலி தானும் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அவர் எது கொடுத்தாரு? அவர்கிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்து அப்படியே இந்த பிளாக்க கொடுத்துட்டு இந்த பக்கமா ஒயிட்டா தள்ளி விட்டு போயிறாங்க. பின்னாடி இருந்ததெல்லாம் மிஷினரிஸ். படம் ஆகா ஓஹோன்னு இருக்கிறது காணிக்கிறதுக்கு இது ஒரு பக்கம். இந்த தியேட்டர்ல உள்ள ஆடியன்ஸ்ங்கிற பேர்ல இவங்க ஆட்களை அனுப்பி விட்டு ஈஸியா பண்ணலாம்ல. முதல் நாள் தானே மைக்க வச்சிருக்காங்களா, உடனே அவங்க கிட்ட வந்துருவாங்க. கேமரா வச்சிருக்காங்களா, நேரம் அவங்க கிட்ட வந்துருவாங்க. அவங்க கேள்வியும் கேட்பாங்க, இவங்க சொல்லவும் செய்வாங்க. 10 தடவை பார்க்கலாம்லாம் கூட ஒரு அம்மா சொல்லிட்டு போனாங்க. 10 தடவை பார்க்கலாங்க. பழையபடி நான் வந்து பார்ப்பேன், பார்த்தாதான் எனக்கு மிச்ச மீதி புரியும். அப்படின்னா படம் முதல்ல உங்களுக்கு புரியலையா? போ விஜய் சேதுபதி வந்து பக்க கம்யூனிஸ்ட் ஆதரவாளர், தீக்க சப்போர்ட்டர், சொர்க்கவாசல் ஆர்ஜே பாலாஜி. மூக்குத்தி அம்மன் படத்துல எந்த வேண்டாத வேலை இருந்தாலும் பண்ணி வச்சாரு. எல்லா வேண்டாத வேலையும் பண்ணாருலாம், எல்லாம் பண்ணாரு. கரெக்டா லாக் ஆயிட்டாரு. மிஸ் யூ சித்தார்த், இது ஒரு அடுத்து ஒரு தேச துரோகி. இவருடைய படம் மிஸ் யூ நல்லதானே இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் சார், இவ்வளவுக்கும் முக்கியமான தியேட்டர்கள்ல தான் போட்டாங்க. படம் ஓடல, வந்ததும் தெரியும், போறதும் தெரியலையே, யாரும் எட்டியே பார்க்கலையே. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நாம இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு வந்து விவாதிக்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கி, திரைக்கு வந்து இப்போ வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு விடுதலை 2, அதாவது விடுதலை 2. ஏற்கனவே விடுதலை 1ங்கிறது ஏற்கனவே ரிலீஸ் ஆச்சுது. இது வந்து 2வது பாகம் வந்து இன்றைக்கி வந்து இப்போ வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தை பற்றின்னு தான் சொல்ல வந்து திரை விமர்சனம்லாம் கிடையாது. இந்த படம் தொடர்பான சில தகவல்களை தான் நம்ம இப்போ வந்து உங்ககிட்ட பேச போகிறோம். இந்த கமலா தேட்டர் வந்து சென்னையில் பல தடவை அதை தான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது வடபழனியில் இருக்குது, சினிமாக்காரங்க அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்குது. அதனால் கமலா தேட்டர் நம்ம எடுத்துக்குவோம். அந்த தேட்டரில் வந்து இந்த படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இது ரெட் ஜெயண்ட் மூலமாக, உதயநிதி அவருடைய ரெட் ஜெயண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவனம் மூலமாக வெளியிடப்பட்ட படம். நிறைய படங்கள், பெரிய படங்கள் எல்லாம் அவங்க தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கருப்பை வெள்ளையை மாற்றுறதுக்கு ஒரு நல்ல வாய்க்கால் இது, அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து கமலா தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தேட்டரில் இன்னைக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் வந்து இதை நான் காலையில் எடுத்தது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது அநேகமாக ஒரு 3 மணின்னு நீங்கள் வச்சுடுங்க. நான் காலையில் ஒரு 10-11 மணி நிலவரப்படி நான் எடுத்து பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து 12:30 ஷோ இருக்குது, 3:45க்கு ஒரு ஷோ இருக்குது, 7:15க்கு இருக்குது, 10:45க்கு இருக்குது. இந்த 4 ஷோ இன்றைக்கி வந்து வரிசையாக இருக்குது. இன்றைக்குள்ளது தான் நான் சொன்னேன். இதில் நீங்கள் அந்த உள்ள டிக்கெட் நியூ இல்லைன்னா வேறு ஏதாவது வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஃபில் ஆகிருக்கு, தேட்டரில் வந்து எவ்வளவு அந்த தேட்டர் புக்கிங் வந்து எப்படி நடந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப கீழே, அதாவது ஒரு 5லேருந்து ஒரு 7% வேணால் பிள்ளை போயிடும். அதிகபட்சமாக 10% வேணால் ஆயிருக்குங்க. அந்த அளவுக்கு மிக மோசமாயிட்டு அப்படின்னு நீங்கள் மற்ற தேட்டர்கள்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க வேண்டியது இருக்காது. கிட்டத்தட்ட அவங்க வந்து 57 தேட்டருக்கு மேலே வந்து சென்னை சுற்றுப்புறங்களில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் வந்து வசூலை வாரி குவிச்சிரம்லாம் எதிர்பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்டுட்டு போய் கிடக்குது இது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து வரதராஜா அந்த தேட்டரில் வந்து முஃபாசா, அது இங்கிலீஷ் படம் இவ்வளோத்துக்கும், அதனுடைய டப்பிங் வெர்ஷன் தமிழ் வெர்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 11:30, 3:30, அப்புறம் வந்து 5:50, அப்புறம் வந்து 7:45 இந்த ஷோ எல்லாம் அங்கே வந்து அதில் போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு 90%க்கு மேலே வந்து ஃபில்லப் ஆகிட்டு, 80, 90 அந்த மாதிரி லெவலில் வந்து அது ஃபில்லப். இது இங்கிலீஷ் படம். இதே மாதிரி புஷ்பா 2 வந்து இன்னமும் சென்னை சுற்றி உள்ள தேட்டர்களில் பார்த்தீங்கன்னா 36 தேட்டர்களில் வந்து அந்த படம் வந்து ஓடிட்டுருக்கு, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்கு. அதுவும் வேகமாக எல்லாமே ஃபில்லப் ஆகிட்டே இருக்குது. மக்கள் அதை பார்க்குறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அமரன் படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம், உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமரன் படம் 6 தேட்டரில் இன்றைக்கும் வந்து சென்னையில் வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த தேட்டர் அதுவும் கூட வந்து வேகமாக ஃபில்லப் ஆகிட்டு, பிவிஆர் அந்த மாதிரிப்பட்ட மால்கள்லாம் அது ஓடிட்டு இருக்கு. இன்னமும் அதை வந்து பார்க்க தான் செய்கிறாங்க, குடும்பத்தோடு போய் பார்க்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரஞ்சித்தினுடைய தங்கலான் தொங்கிட்டு போயிட்டு, சரியா, தொங்கலான் ஆகிட்டது. அதே மாதிரி நடிகர் சூர்யாவுடைய கங்குவா சங்கு ஊதிட்டாங்க மக்கள். அதே மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜியுடைய சொர்க்க வாசல் நரக வாசலாக ஆக்கி விட்டுட்டாங்க மக்கள். அதே மாதிரி சித்தார்த்துன்னு ஒரு தேச துரோகி உண்டு பார்த்தீங்களா, அவருடைய மிஸ் யூ
அதையும் போடா நொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அந்த படமும் வந்து ஓடலை. இப்போ அந்த வரிசையில் தான் வந்து விடுதலை 2 இதெல்லாம் அடுத்தடுத்து வந்த படங்கள் வரிசைப்படுத்தி நான் சொல்லிட்டேன். விடுதலை 2 இந்த படமும் அதே கேட்டகரியில் போய் சேர்ந்துட்டு நீங்கள் வந்து வெற்றிமாறனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் இதுக்கு முன்னாடி உள்ள படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அசுரன் நீங்கள் பார்ப்பீங்க. அதெல்லாம் 100 கோடிக்கு மேலே வசூலான படம். 100 கோடிக்கு மேலே. நீங்கள் விடுதலை 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஓரளவுக்கு மயிரிழையிலே தப்புன மாதிரி தான் எல்லாம் சொல்லுவாங்க. ரிவ்யூலாம் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தீங்க அப்படி விடுதலை 1 நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல நல்லா நடிச்சு சூரிக்காக வேண்டி அந்த படத்தை எல்லாரும் நிறைய பேர் பாராட்டினாங்க. சூரி தான் எல்லாம் ஹீரோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் விடுதலையில். அந்த படம் ஒரு அளவுக்கு தப்பிச்சு வெளியே வந்த மாதிரி வந்துச்சு. ஆனாலும் அது வந்து வெற்றி படம் கிடையாது. வெற்றி படம் அப்படிங்கிறது நீங்கள் மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அந்த செலவை தாண்டி நீங்கள் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கணும். நீங்கள் பாருங்கள் டைரக்டர் யார்? வெற்றிமாறன். அதாவது பாலச்சந்தர், அப்புறம் வந்து பாரதி ராஜா, மணிரத்னம், இந்த மாதிரிப்பட்ட சங்கர், இந்த மாதிரிப்பட்ட பெரிய டைரக்டர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கும். அவங்களுக்கு படத்தை பார்க்குறது பாலா, இவங்களுடைய டைரக்டர் பேஸில் தான் அந்த படத்தை பார்க்க வருவாங்க. அப்புறம் எந்த நடிகர் நடித்தாலும் அதை பற்றி ரெண்டாவது தான். இப்படிப்பட்ட ஒரு வரிசையில் தான் வந்து வெற்றிமாறன் இருக்கார். அவர் டைரக்டர் அப்படிங்கிறதுல பெரிய அளவில் ரீச் ஆகிட்டார். மிகப்பெரிய அளவில் வந்துட்டார். அப்போ இப்படி ஒரு பெரிய டைரக்டருடைய படம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பட்ஜெட்டும் பெருசாக தான் வரும். ஏன்னா அதில் நடிச்சிருக்க நடிகர்கள் பாருங்கள். நீங்கள் வந்து விஜய் சேதுபதி, அப்புறம் வந்து சூரி, இந்த மாதிரி மற்ற நடிகர்கள் எல்லாம் பாருங்கள், எல்லாம் பெரிய நடிகர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி மேக்கிங், அதனுடைய ஷூட்டிங் டைம், அதனுடைய நாட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் போகும். ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு வந்து அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. எதிர்பார்த்தது வரணுங்கிற மட்டும்தான் மைண்டில் இருக்குமே ஒழிய திருப்தி ஆகிறது வரைக்கும் ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது செட்டு போடுறதா இருந்தாலும் சரி தான், அதில் வந்து வேறு விஷயங்கள் எல்லாம் சேர்க்குறதா இருந்தால் எது வேணாலும் எடுத்ததை திருப்பியெல்லாம் எடுப்பாங்க. இது வந்து அது எடுங்க அப்போ தான் அது ஒரு எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்க முடியுங்கிறனால அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வெற்றிமாறன் படம் அப்படின்னு எடுத்து பார்த்து நீங்கள் வந்து அதுக்குடைய பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 30-40 கோடியை போய் நிற்கும். 30லேருந்து 40 கோடிக்குள்ளே இருக்குங்கிறது என்னுடைய புரிதல். ஏன்னா வெற்றிமாறனுக்கே இன்னும் 10 கோடிக்கு மேலே தான் அவருக்கு சம்பளம் இருக்கும். விஜய் சேதுபதிக்கு அதே மாதிரி அதுக்கு இணையான சம்பளம் தான் இருக்குது. அதை விட ரொம்ப கீழெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, கூட குறைய இருக்கும்னே நீங்கள் வேணால் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டா கூட மேக்கிங்கில் வந்து எப்படி 30க்கு மேலே அது போயிடும். அப்போ 30 கோடிக்கு மேலே நீங்கள் செலவு பண்ண படத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணுங்கள். விடுதலை, வெற்றிமாறனுடைய விடுதலை 1 அந்த படத்தினுடைய ஆன்லைனில் போய் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதனுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்டை நீங்கள் பாருங்கள். ஒன்றுமே இருக்காது. கலெக்ஷனே இருக்காது. அதாவது அது மிகப்பெரிய கலெக்ஷன் வைஸ் கமர்ஷியலாக அது ஒரு பெரிய சக்ஸஸ் மூவிங்கிற மாதிரி ஒரு சீனை மட்டும் ஓட்டிகிட்டே தெரியுறாங்களே ஒழிய இவ்வளவு கோடி ரூபாய் இது வந்து வசூலாச்சு, இவ்வளவு கோடி ரூபாய் வந்து இதுக்கு வந்து நாங்கள் செலவு பண்ணியிருந்தோம், இந்த தகவல் எல்லாம் வெளியே விட மாட்டாங்க. செலவு கூட ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. ஆனால் வந்து இந்த வசூல் இவ்வளவுங்க, வசூலுங்கிறதே ஒரு போர்ஜரி. அதுவே ஒரு தவறானது. மொத்தத்தில் வசூலில் வந்து ப்ரொடியூசருக்கு எவ்வளோ வந்து கிடச்சின்னு பாருங்கள், அங்கே வந்து வேறு மாதிரி ஆயிரும். ஏன்னா வசூலுங்கிறது ஒன்று, அது கலெக்ஷன், அதனுடைய டேக்ஸ் எல்லாம் போகணும். அதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளவு ஷேர் அது போகணும். இதெல்லாம் போய் தான் வந்து ப்ரொடியூசருக்குன்னு ஒரு ஷேர் வருது, லாஸ்ட்டில் தான் வரும். அது வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்டை வச்சு இவ்வளவுன்னு சொல்கிறதே வந்து சரியாக இருக்காது. அங்கே வந்து நிறைய மோசடி தான், தப்பு தான் அது. இருந்தாலும் கூட அந்த கலெக்ஷனுங்கிற அடிப்படையில் இவ்வளோ வசூல் ஆச்சுங்கிற கணக்கிலையாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 30 கோடிக்கு மேலே கூட இது வந்து விடுதலை 1 வந்து வரலை. இது தெரிஞ்ச விஷயம். ஆனால் நீங்கள் அங்கே பாருங்கள், அது கமர்ஷியலாக வெற்றி படம்னு சொல்லி நல்லா உருட்டிட்டு போனாங்க. ஏன்னா வெற்றிமாறன் படம் வந்து ஒரு வாரத்துலலாம் சுருளக்கூடாது. சுருண்டுச்சுன்னா அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய இது வராது, ரெவன்யூ வராது. இதே மாதிரி பார்ட் 2 இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்கல்ல, இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளைக்கு இந்த படம் தாங்கலை. அதை நீங்கள் பார்க்கணும். அதுலேயும் முதல் நாள் சென்னை சிட்டி மாதிரியான பெரிய சென்னை, கோயம்புத்தூர் 2 இதை நீங்கள் எடுத்துக்கலாம். பெரிய தியேட்டர்களில் சில காட்சிகள் தான் ஃபுல்லாக இருக்குது. ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிறது சில காட்சிகள் மட்டும்தான் ஆயிருக்கு, சில தேட்டர்களில் மட்டும்தான் ஆயிருக்கு. அதுவே வந்து அப்போ முதல் நாள் ஓப்பனிங்லேயே அடி வாங்கிட்டா 2வது நாள் லீவு தான் சனிக்கிழமை. அதுலேயும் பெருசாக அவங்களுக்கு ஆவரேஜ் ஒரு 50%க்கு மேலே எல்லாம் ஃபில்லப் ஆகிருக்கு. சென்னையில் பல தேட்டர்களில் 50%க்கு மேலெல்லாம் வந்திருக்கு. ஆனாலும் ஹவுஸ்ஃபுல்ங்கிற எண்ணிக்கையில் எத்தனை தேட்டர் வந்துருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு. எங்கே சனி நேரில் திங்கக்கிழமை அப்படியே ஓப்பனாக கிடக்கு தேட்டரு. எந்த தேட்டர் அதான் இந்த உதாரணத்துக்கு தான் நான் கமலா தேட்டர் எடுத்து சொன்னேன். அது வந்து இந்த படம் ஓடுறதுனால நான் அந்த படத்தை தான் சொன்னேன். வரதராஜா இங்கிலீஷ் படம் ஓடிட்டு இருக்கு, முஃபாசா ஓடிட்டு இருக்கு. அதுக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட இதில் கம்மியாக வருதுன்னு நீங்கள் அப்போ எந்த மாதிரி பார்ப்பீங்க? அமரன் இன்னமும் ஓடிட்டு இருக்கு, அதுவும் ஃபுல்லாக வந்து ரீசியாக, அதாவது ஃபாஸ்ட்டாக வந்து ஃபில்லப் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதை உள்ளால் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா விடுதலை 2 அப்படிங்கிற படம் வந்து முதல் நாள் ரிலீஸ் ஆகும்போது இவங்க என்னென்ன எத்துவாளித்தனம்லாம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, வெற்றிமாறனுக்கு வந்து ஒரு சினிமா பயிற்சி பட்டறைன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தார். அது வந்து அவர் ஆரம்பிக்கலை. அவருக்கு பின்புலத்தில் வந்து ஆரம்பித்தது வந்து ராஜநாயகம் அப்படிங்கிற லயோலா காலேஜினுடைய முன்னாள் வேலை பார்த்த பாதிரியார்.
பாதிரியாருக்கு வந்தவங்கெல்லாம் பாதிரியாருக்கு படித்தவங்கெல்லாம் எதுக்கு பாடம் எடுக்க வராங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஆன்மீகத்தில் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆன்மீகவாதி ஆகிட்டீங்க. ஆனால் வந்து நான் வந்து பாடம் எடுக்க போகிறேன்னு அங்கே பாதிரியார் எப்படிங்க பாடம் எடுப்பார் சொல்லுங்கள்? அவர் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த அந்த மதமாற்ற விஷம் தானே அதில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் வந்து நம்ம இவர் துணை முதலமைச்சர் வந்து சொல்கிறார், நான் படித்தது ஸ்கூலில் படித்தது டான் பாஸ்கோ, காலேஜுக்கு நான் போனது எவ்வளோ நாள் போனார்னு தெரியாது, ஆனால் போனது வந்து லயோலா காலேஜ், அதனால நான் வந்து ப்ரௌடு கிறிஸ்டின்ங்கிறேன். ப்ரௌடு கிறிஸ்டின் சொல்கிறதுக்கு என்ன காரணமா? அந்த காலேஜ் இந்த ஸ்கூலில் இந்த காலேஜ்லாம் படித்ததுனால என்ன கிறிஸ்தவனா மதம் மாற்றிட்டாங்கிறத மறைமுகமான அர்த்தமாக சொல்லி அதை பேர் பெருமை வேறப்படுறாரு. உலகத்திலே சிறந்த மதம் வந்து கிறிஸ்தவ மதம்ங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. சிறந்த மதம் உலகம் முழுக்க கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுறான்னு சொல்கிறாரு. அதே இதுலேருந்து தயாரிப்பில் வெளியே வந்த ஆள் தான் வெற்றிமாறனும். அப்போ வெற்றிமாறனுக்கு வந்து யார் குருநாதர், யார் பெரிய ஆளாக வச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராஜநாயகம். ராஜநாயகம் யார்? அது மதமாற்ற கும்பல். அது பாதிரியார் முழுக்க முழுக்க மதமாற்றத்தை மட்டுமே தான் அடிப்படை. பாதிரியாருக்கு படித்து வாழ்க்கையாக நமக்கு அதுக்குன்னு கொடுத்துட்டீங்க, அதுக்கு அவர்கிட்ட வேறு என்ன இருக்கும்? முழுக்க முழுக்க அந்த மதமாற்றம் கிறிஸ்தவ மதத்தை இங்கே பரப்பணும், 4 பேரை மந்தையில சேர்க்கணும், இதை தவிர வேறு என்ன இருக்கும்? அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்த ஒரு ஆள் தான் வந்து வெற்றிமாறன். அந்த வெற்றிமாறனை வந்து அவர் அதாவது இந்துக்காரெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக பாலு மகேந்திராவை பிடிச்சி அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இவரை வந்து அவருடைய ரெக்கமெண்டேஷனில் இவர் வந்து வெற்றிமாறன் வந்து பாலு மகேந்திராவுக்கு அசிஸ்டண்ட் ஆகி, பாலு மகேந்திரன் ஒரு பெரிய இயக்குனர். அப்போ அவருடைய இதை வந்து அடுத்த ஒரு ஹீரோட்ட போய் கதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வாய்ப்பு கொடுப்பாங்க, கதையை கேட்பாங்க. அப்படி கேட்ட அடிப்படையில் தான் வந்து இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சி சினிமாவில் வந்து வந்தார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். தனுசு மூலமாக வந்து அப்படி ஒரு பெரிய டைரக்டர் ஆகிட்டார். சரி இருக்கட்டும், தனுசு படம் பண்ணி தான் அவர் பெரிய ஆளாக வந்தார். கடைசி வரைக்கும் வந்து அது நல்ல விஷயம் தான் நடக்கட்டும். இப்போ விஷயத்து வாங்க. இப்படி அந்த கும்பல், அதாவது அந்த ராஜநாயகம்ங்கிற அந்த பாதிரி, மதவெறி பிடிச்ச ஒரு பாதிரி, அப்புறம் வந்து வெற்றிமாறன், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பில் இருந்து நாங்கள் பயிற்சி பற்ற கொடுக்குறோம். சினிமாவுக்கு வரக்கூடியவங்களுக்கால சினிமா பயிற்சி பற்ற அதுக்கு பேர். அதுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க. அந்த இதில் வந்து வரக்கூடியவங்கள்லாம் உண்டு உறைவிட இதுதான் பயிற்சி தான். சென்னையில் வந்து தங்கிக்கிடலாம். 1 வருஷத்துக்கு நாங்கள் பயிற்சி கொடுப்போம். அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஆள் என்னவெல்லாம் வர முடியும், அதிலேருந்து அதை பார்த்துடுங்க. அதில் சேரக்கூடிய ஆள் யாரெல்லாம் இருக்க முடியும்? அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கி பட்டியலின சமுதாயத்திலேருந்து டார்கெட் பின்தங்கிய சமுதாயம்னு அவங்க எடுக்கிறாங்க. அப்போ பட்டியலின சமுதாயம் மக்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதில் வரக்கூடிய 1-2 பேர் வந்து கிறிஸ்டின், முஸ்லீம், அது 1-2 பேர் இருக்காங்க. பாக்கியெல்லாம் இந்துக்காரங்க. எவன் மதம் மாறுவானோ அவனை பார்த்து செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணுறது யாரு? ராஜநாயகம். எப்படி செலக்ட் பண்ணுறாரு? வீட்டுக்கு போகிறார், வீட்டில் போய் பார்ப்பார், அப்பாட்ட பேசுகிறாரு, அம்மாட்ட பேசுகிறாரு. ஃபில்டர் பண்ணுறாங்க. ஆன்லைனில் எல்லாம் அப்ளிகேஷன்லாம் வர வச்சு எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபோனில் எல்லாம் கேட்டு இதெல்லாம் வந்து ஆடு வெட்டலாம், இதெல்லாம் மதம் மாற்றுறதுக்கு ஓகே ஆயிரும், நம்ம சித்தாந்தத்துக்கு இழுத்துட்டு வந்துடலாம். அவங்கள போய் வீட்டில் போய் இவர் பேசுவார். பேசும்போது வந்து நாங்கள் உங்களை மதம் மாற்ற போகிறேனே சொல்லுவார். அதை சொல்ல மாட்டாங்கல்ல. எந்த பாதிரி அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க வந்து நாசுக்கா இதை வந்து இது தெரியுமில்ல. இவர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய ஒரு பாதிரியாருக்கு படித்தவர், இவருக்கு நல்லா தான் தெரியுமே, சைக்காலஜி நல்லா தெரியும். உள்ளே போன உடனே அந்த அட்மாஸ்பியர், அவங்க பேசுகிற விதம், இது கண்டிப்பாக காலி பண்ணிடலாம். அந்த பையனை கொண்டு நீங்கள் கிறிஸ்தவன் ஆகிட்டீங்கன்னா அந்த குடும்பத்தை அவன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றிடுவான். இது அஜெண்டா நம்பர் 1. நம்பர் 2, அவனை தேச துரோகி ஆக்கிடலாம். அவனை வந்து இந்தியாவுக்கு எதிரானவனாக, இந்து மதத்துக்கு எதிரானவனாக ஈஸியாக மாற்றிடலாம். இதுதான் அடிப்படையில் இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடியது. இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற ஆட்களை இங்கே தயார்படுத்தி எல்லாரும் டைரக்டராக கிடையாது, டைரக்டராக வரக்கூடியதுக்கு ஒரு சில பேர் தேர்வு செய்கிறாங்க. அப்புறம் வந்து கேமராமேன், எடிட்டர் அப்படின்னு சில பேரை அப்படி அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. அடுத்த கட்டமாக என்னென்னா, டிவியில் உட்காந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல, இவங்களை அவங்க தயாரித்து டிவியில் வந்து உட்கார்ந்து, அதாவது சமூக ஆர்வலர், அப்புறம் வந்து இது மாதிரியான என்ன தலைப்பெல்லாம் உண்டுமோ அந்த கேட்டகரியிலையும் ஆளை தயார்படுத்துகிறாங்க. டிவியில் காம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள், நெறியாளர்களாக இருக்காங்க பாருங்கள், அவங்களையும் இவங்க தயார் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ எடிட்டர்னு தயார் பண்ணிங்கன்னா அவன் அங்கே வந்து நீங்கள் சினிமாவிலையும் எடிட் பண்ணலாம். இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, தொலைக்காட்சிகள், அந்த விஷுவல் மீடியாவிலையும் நீங்கள் வந்து இவங்களெல்லாம் காட்சி ஊடகத்துலையும் நீங்கள் வந்து எடிட்டராகவும் பயன்படுத்தலாம், நெறியாளராகவும் நீங்கள் அவங்கள கொண்டு வந்துடலாம். அதில் வந்து காம்பேரிங் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களையும் கொண்டு வந்துடலாம். அப்புறம் வந்து அரசியல் விமர்சகர், அப்புறம் அரசியல் ஞானி, எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். சமூக ஆர்வலர் கொண்டு வந்துடலாம். அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர், இல்லை இந்த கேட்டகரிக்கெல்லாம் ஆள் தயார் பண்ணுறாங்க. அப்போ அவங்களாம் என்ன செய்வாங்க? முழுக்க இந்த நாட்டுக்கு எதிரான விஷயத்தை ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதுதான் கக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த தயாரிப்பு ஆட்களை வந்து தயார்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தயார்படுத்தி வெளியே ஏற்கனவே நிறைய பேரை விட்டவங்க வந்து இப்போ அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே உண்மை தான், உள்ளே போகும்போது கணேசன்னு உள்ளே போனால் வெளியே வரும்போது பேர் கணேசனாக இருப்பான், அவன் செத்துருவாங்க. அவன் வந்து அப்படியே தேச துரோகியாக மாறி இருப்பான். அவன் கிறிஸ்தவ மதத்தை வந்து தூக்கி பேசுகிற ஆளாயிருவான்.
தூக்கி பேசுகிற ஆள் மட்டும் இல்லை, சித்தாந்த ரீதியாகவும் நிறைய எதிராக கொண்டு வந்துருவாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட ஆட்கள் அனைத்தையும் தேடி பிடிச்சி அத்தனை பேரையும் வந்து இந்த முதல் நாள் முதல் ஷோய்க்கு வரணும்னு சொல்லி இதுக்கு பின்பலமாக வந்து கிறிஸ்தவ மிஷினரி அமைப்புகள் அதுக்கு தேவையான ஃபண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. உண்டு உறைவிட 40 பேருக்கு சோறு போட்டு சென்னையில் தங்க வச்சு 1 வருஷம் பாடம் நடத்துறதுக்குன்னா செலவு எவன் ரூபா கொடுப்பான்? இதில் நம்ம இந்துக்காரனும் இருக்கான்னு காணிக்கிறதுக்கு அப்படியே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், யார் வெற்றிமாறனுடைய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக முன்னாடி இருந்த ஒருத்தரை மதுரகாரர் சக்தி வேலா வெற்றி வேலா ஏதோ ஒன்று வரும், அவரை வந்து கூட ஒரு ஆளை டைரக்டருக்கு மாதிரி வச்சுக்கிட்டாங்க. சரி, இதுக்கு பணம் கொடுத்தது யார் அப்படின்னு பாருங்க. அதை வந்து கலை புலித்தானு எப்பவும் நெத்தியில் குங்குமம் வச்சிருப்பார்ல. அப்போ வந்து இது எல்லாத்தையும் இந்துக்காரனை ஏமாத்துறதுக்கு எல்லோருமாக இல்லை இருக்காங்க. இது வந்து வெற்றிமாறன் இன்னமும் இந்துன்னு தான் கணக்கில் காணிச்சுக்குவார். இந்துன்னு கணக்கில் மட்டும் காணிச்சுக்குவாங்க. அப்படின்னா என்னது, இவங்க அதாவது நம்ம விரல எடுத்து நம்ம கையில் குத்துறதுக்கான ஒரு அழகான ஒரு இது. கலைப்புலி தானு வந்து 1 கோடி ரூபா கொடுத்தாரு. அவர் எது கொடுத்தாரு? வேற ஏதாவது இதுக்கு நன்கொடை கொடுத்தாரு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த அமைப்பு கொடுத்தாரு 1 கோடி ரூபா. 1 கோடினா சாதாரண இதா? ஏதோ 10 ரூபா 25 ரூபா நன்கொடை. சரி, ஏதோ கேட்டாங்க 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், 50,000 ரூபா கொடுக்குறேன், அது வேற விஷயங்க. சரி, இது மாதிரி வேற யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க வெளிப்படையான்னு பாருங்க, யாருமே இல்லை. அப்படின்னா கலைப்புலி தானு மட்டும் எதுக்கு 1 கோடி ரூபா அந்த அமைப்பு கொடுத்தாரு? நீ பழைய இதை கிளறுங்க, அங்கே உள்ள வரும். 1 கோடி ரூபா கொடுத்தாரு. அதை வந்து ஃபோட்டோலாம் எடுத்து அதை வந்து பத்திரிகைலாம் கொடுத்து 1 கோடி ரூபா இந்த இதுக்கு கொடுத்தாரு, நன்கொடையாக கொடுத்தாரு. ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட 1 கோடி ரூபாயை கொடுத்து அப்படியே இந்த பிளாக்கை கொடுத்துட்டு இந்த பக்கமாக ஒயிட்டாக தள்ளி விட்டுட்டு போயிறாங்க. பின்னாடி இருந்ததெல்லாம் மிஷினரி கும்பல்கள். அவங்களுக்கு தான் பணம். நீங்கள் வந்து எல்லா சர்ச்சு முறை வரக்கூடிய எந்த பணத்துக்காவது வரவு செலவு இருக்குதா? தசம பாவம் வாங்கக்கூடிய மோகன் சி லாசரஸ் இருக்கிற இவருக்கு ஏதாவது வரவு செலவு கணக்கு ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு தாக்கல் பண்ணுறாரா? எதுவுமே கிடையாது. இவங்க வந்து எவ்வளவு வந்தாலும் அவங்க ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறாங்க, அவ்வளவு தானே ஒழிய. மற்றபடி வந்து அதுக்கு தான் வந்து திமுக அரசாங்கத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவை இதுதான், மதம் மாற்றணும். அதே மாதிரி இந்த வரவு செலவெல்லாம் கணக்கு காணிக்கக்கூடாது, கணக்கு காணிக்க மாட்டோம், நீங்கள் அதை கண்டுக்கக்கூடாது. நாங்கள் வந்து மலையெல்லாம் போய் பிடிச்சி ஜப மலையெல்லாம் மாற்றுவோம், நீங்கள் யாரும் எதை வந்து கண்டுக்க கூடாது, அவ்வளோதான். 2 ஆட்சியுமே திமுகவும் அண்ணா திமுகவும் இதில் வந்து கண்டுக்காம தான் இருப்பாங்க, இருந்தாங்க இவ்வளோ வருஷமாக. இப்போ இதில் என்னென்னா, இப்படிப்பட்ட தயாரிப்புகள் ஆட்களெல்லாம் கொண்டு வந்த ஆட்களை வச்சு முதல் நாள் முதல் ஷோ கண்டிப்பாக 8 மணிக்கு ஷோ. ஏன்னா இது வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய ரிலீஸ் பார்த்தீங்களா, அவங்களுடைய கம்பெனி ரிலீஸாக உடனே வந்து நீங்கள் ஸ்பெஷல் ஷோக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாச்சு. யார்கிட்ட கேட்டு கொடுக்குறாங்க என்ன கணக்குன்னு தெரியாது. குப்பனுக்கு சூப்பனும் படம் எடுத்து வெளியிட்டா அவனுக்கு ஸ்பெஷல் ஷோவும் கிடையாது, தேட்டரும் கிடையாது. ஆனால் இவங்க வெளியிடுறதுக்கு ஸ்பெஷல் ஷோ எல்லாம் கொடுத்தாச்சு. காலையில் 8 மணி ஷோ எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ 8 மணிக்கு படத்தை பார்த்துட்டு 3 மணி நேரம் கழிச்சு வெளியே வருவான். கரெக்டாக போய் எல்லா டிவிக்காரங்களும் எல்லா பத்திரிகைக்காரங்களும் குறிப்பாக யூடியூபர்ஸ் எல்லாருமே நிற்பாங்க. அப்போ கருத்து கேட்பாங்கல்ல. உள்ளே இருந்து வெளியே வரக்கூடியவங்க யாராக இருப்பாங்க? குறிப்பாக சென்னையில் அந்த வடபழனி மாதிரியான குறிப்பிட்ட 1-2 தேட்டர் இருக்காங்க. இது கமலா தேட்டர் முக்கியமான ஒரு தேட்டர். இதுமாதிரி 1-2 தேட்டர் இருக்குது. இந்த தேட்டர்களில் தான் இவங்க வந்து எல்லாரும் மீடியாக்காரங்க வருவாங்க. அந்த தேட்டரில் வந்து உள்ளே இருந்து வெளியே வரக்கூடியவங்க எல்லாம் வந்து வெற்றிமாறன் தயாரிப்பாக இருக்கும், ராஜநாயகம் தயாரிப்பாக இருக்கும். அந்த கிறிஸ்தவ பாதிரியாருடைய தயாரிப்பான ஆட்களாக இருப்பாங்க. அவங்க வெளியே வந்து என்ன பேசுவாங்க, நீங்கள் நல்ல மைனூட்டாக திருப்பி அந்த வீடியோலாம் ஒருக்க புரட்டி பாருங்க. சபரிமலைக்கு மாலை போட்ட நிறைய பேர் அதில் வந்திருப்பாங்க. நெத்தியில் நல்ல விபூதி குங்குமம் வச்சிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க இந்து மதத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் மாதிரி பேசுவாங்க. அதில் உள்ள நல்லா பாருங்க, அதில் இருக்கும். இல்லை கம்யூனிஸ்ட் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியே பேசிட்டு போங்க. அதாவது பாசிட்டிவான ரிவ்யூ கொடுக்கணும். அதில் 1-2 பேர் தப்பி தவறி வெளியே வரக்கூடியவங்க தான் வந்து படம் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் அந்த ரொம்ப பாடம் எடுத்துட்டாங்க, இதுதான் பரவாயில்ல, அப்புறம் இதில் வரும்போது ரொம்ப இப்படி பேசியிருப்பாங்க பாருங்கள். அவன் வந்து இதில் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ வெற்றிமாறனுக்கு மேலே ஒரு மரியாதை வச்சு போய் பார்த்து ஆளாக இருப்பாங்க. இப்படி வந்து ஒரு இதை உருவாக்குனாங்க. எப்படி இந்த படம் ஆகா ஓஹோன்னு இருக்கிறது காணிக்கிறதுக்கு. இது ஒரு பக்கம் இந்த தேட்டரில் உள்ள ஆடியன்ஸுங்கிற பேரில் இவங்க ஆட்களையே அனுப்பிவிட்டு ஈஸியாக பண்ணலாம்ல. முதல் நாள் தானே, 1 நாள் 2 நாள் தானே, அதை முதல் நாள் பண்ணிட்டா போதும். அது பிறகு இந்த ரிவ்யூ வெளியே வராது. அதில் வரக்கூடியதான் முதல் நாள் ஓப்பனிங் ஷோ தான் தேவை. அதில் குறிப்பிட்ட தேட்டருக்கு ஒவ்வொரு தேட்டர்லையும் ஒரு 10-25 வரை அனுப்பிவிட்டு ஒவ்வொரு பேருமே மைக்கு எங்கே யாருக்கு மைக்கை வச்சுருக்காங்களா உடனே அவங்ககிட்ட வந்துடுவாங்க, கேமரா வச்சுருக்காங்களா நேராக அவங்ககிட்ட வந்துடுவாங்க. அவங்க கேள்வியும் கேட்பாங்க, இவங்க சொல்லவும் செய்வாங்க. அப்படி அழகாக எல்லாமே எப்படி படம் எடுக்கிறோமோ அதே மாதிரி கதையில் இதை ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி அதில் வந்து ஓரளவுக்கு வெற்றி. அப்புறம் 2வது இன்னொன்று வந்து அந்த திரைப்பட ரிவ்யூ எழுதுகிறாங்கல்ல, ரிவ்யூவில் வந்து வலை பேச்சு இந்த மாதிரி நிறைய வெட்டி பேச்சு இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, இவங்களெல்லாம் வந்து ஏற்கனவே சரி பண்ணிட்டாங்க.
எல்லாத்துக்கும் காசு கொடுத்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. இதில் விடுபட்டு போன ஆளா இல்லைன்னா முரண்பட்ட ஆளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ப்ளூ ஷர்ட்டை மாற மட்டும் இதுக்கு உள்ளால வரல. அது ஏன்னு எனக்கு தெரியல. அங்கே என்ன பஞ்சாயத்து நடந்தது தெரியல. அவர் வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி வெற்றிமாறனுடைய படங்கள் எல்லாம் ஆகா ஊகன்னு தான் பேசியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து உண்மையை சொன்னாரா இன்னொன்னு தெரியல. ஏதோ ஒன்று வச்சுடுங்க. மற்றபடி உள்ள எல்லா யூடியூபர்ஸில் முன்னணியாக ஒரு 2 லட்சம் 4 லட்சம் வியூஸ் போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லட்சக்கணக்கில் வியூஸ் போகக்கூடிய பெரும்பாலான யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து கொண்டாடி தீத்துற மாதிரியான ஒரு இது. அதாவது கம்யூனிஸ்ட் வந்து மிகப்பெரிய ஒரு இதுங்கிற மாதிரி என்னத்தெல்லாமோ சொன்னாங்க. சரி, ஓகே, அவங்க இது பண்ணி நான் எழுதிக்கிட்டேன். பெரும்பாலான 90% யூடியூபர்ஸும் வந்து ரிவ்யூ பண்ணக்கூடியவங்க, விமர்சகர்களும் வந்து இந்த படம் சிறப்பான படம்னு சொல்லிட்டாங்க சார். தியேட்டர்லேருந்து வெளியே வந்தவங்க கருத்து சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆடியன்ஸுங்கிற பேரில் எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 10 தடவை பார்க்கலான்லாம் கூட ஒரு அம்மா சொல்லிட்டு போனாங்க. 10 தடவை பார்க்கலாங்க. இன்னும் நான் இதை இல்லை பழையபடி நான் வந்து பார்ப்பேன். பார்த்தா தான் எனக்கு மிச்சம் மீதி புரியும். அப்படின்னா படம் பார்த்தா உங்களுக்கு புரியலையா? அப்போ புரியலையா? சரி, ரைட்டு. இன்னும் நிறைய பார்க்கலாம், திருப்பி பார்க்கணும். இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இப்படி தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு 85-90% ரிவ்யூ இவங்க படம் பார்த்துட்டு வந்த ரசிகர்கள்ங்கிற பேரில் வந்தவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் பாசிட்டிவ் தான். படம் நல்லா தானே இருக்கு. அப்போ வெற்றிமாறன் படம் மேக்கிங்கில் கோட்டை விட போகிறதில்ல. நல்ல சிறப்பான கேமராமேன், அவங்க ஒர்க்கை பண்ணிட்டாங்க. இன்னொரு சூத்திரம் பாருங்க. அதாவது வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம விரல எடுத்து நம்ம கண்ணில் நைஸ் அப்படி குத்துற வேலைங்கிறது. இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு படம், நான் ஒரு டைரக்டர் அடுத்த படம் பண்ண போகக்கூடிய டைரக்டர், பல படங்களில் கோ டைரக்டரை வேலை பார்த்த ஆளு. எனக்கு நான் சொல்கிறேங்க, படத்தில் என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது எல்லாமே முதலே முடிவு செய்யப்படும். முதலாவதே அந்த ப்ராஜெக்டை மூவ் பண்ணும்போதே வந்து ஐடியா வரும். இவரை வச்சு இப்படி பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு போகணும். அதுக்கு யாரை கதாநாயகனாக வைக்கலாம், யாரை மியூசிக் டைரக்டராக வைக்கலாம், யாரை கேமராமேனாக வைக்கலாம், எல்லா கதையும் வந்து ஃபர்ஸ்ட்லேயே அதாவது டிஸ்கஷன் ஒன்று வைப்பாங்கல்ல, அந்த கதையெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அது வந்துடுங்க. இந்த கதையை எடுத்து பண்ணணுங்கும் போதே யார் வருவார், இன்னொருத்தர் வந்து இந்த கதையை வச்சு பண்ணுங்க, வெற்றி அப்ரோச் பண்ணி, இல்லைன்னா ராஜநாயகத்தை அவர் ஸ்க்ரீனில் இருக்க மாட்டார், ராஜநாயகம் அவர் வந்து அவர் மூலமாக அங்கே வந்திருக்கும். உடனே அவருக்கு கைத்தடி தானே வெற்றிமாறன். உடனே வெற்றிமாறன் வந்து சரி, ஓகே, நம்ம பண்ணலாமே, பண்ணுவோம் அப்படின்னு ஏற்றுக்கிட்ட பிறகு என்னமோ இதில் வந்து என்ன பண்ணுனா சரியாக இருக்கும், அவங்களுடைய இதுபடி எதை தவிர்க்கணும், எதை சேர்க்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு முத்திரை வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு கிறிஸ்தவ ஆதரவுங்கிறது ஏற்கனவே வெற்றிமாறனுக்கு வந்துட்டு, அது தேச துரோகிங்கிறது ஏற்கனவே பதிவு பண்ணிட்டார். எதுக்கு? அதாவது ராஜராஜ சோழனுக்கு வந்து இது காவியாக்க பார்க்குறாங்க அப்படின்னதான் இருக்கட்டும், இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவனுடைய பிறந்த நாள்னு சொல்லிட்டு அங்கே போய் இவர் பேசினதாக இருக்கட்டும், இப்படி பல இடங்களில் அவரை யாருங்கிறத அடையாளப்படுத்திட்டார். அப்போ இந்துத்துவவாதிகளுக்கு தேசியவாதிகளுக்கு வந்து வெற்றிமாறன்கிற நபர் வந்து ஒரு தேச துரோகிங்கிறது அழகாக பதிவாகி போச்சுது. அப்புறம் இந்த படத்தில் முதலாவது உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே விடுதலை 1 அதுக்கு முன்னாடி உள்ள படங்களில் பட்டும் படாமல் வந்திருக்கும். அசுரன்லாம் பாருங்க, அதில் ஒரு டயலாகை வச்சு பேலன்ஸ் பண்ணி தள்ளிட்டு போயிருப்பாங்க, காப்பாற்றிட்டு போயிருக்கோம். சரி, ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, அழுத்தமாகவே வந்துட்டாங்க. வந்து நேரடியாகவே நான் யார், தேச துரோகி தாங்கிறத உரிச்சு காணிக்கிற மாதிரி படத்தில் அழகாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதை முதலாவது பிளான் பண்ணி திட்டமிட்டு யாரை பண்ணணும்னு பார்க்கும்போது விஜய் சேதுபதி வந்து பக்க கம்யூனிஸ்ட் ஆதரவாளர், தீகா சப்போர்ட்டர். தீகா கம்யூனிஸ்ட் 2 தான் வந்து ஆளுக்கு உடம்புல, ஏன்னா அது கல்யாணத்தோட மதம் மாறி போயிட்டு அது போனாலே அது பூரா விளங்காதுல. அந்த மாதிரி அவர் வந்து முழுக்க அந்த இதில் இருக்கக்கூடியது ஆன்டி மோடி, ஆன்டி நேஷனல் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கும். அவருக்கு சித்தாந்தத்தை நீங்கள் பாருங்கள், எனக்கு தெரியும். சங்க தமிழன் ஒரு படம், இவருடைய படம் தோல்வி படம் தான். விஜய் சேதுபதி கதாநாயகன். அதில் உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்துங்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் தகவல் தெரியும். அதனால நான் சொல்கிறேன், இவர் வந்து முழுக்க மோடி எதிர்ப்பாளர், அதுபோல் நிறைய டிவி நிகழ்ச்சிகளில் பேசுனதுலாம் வந்து இந்து மத அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இழிவுபடுத்தி பேசி ஏற்கனவே வந்து அதை நிறைய பண்ணிட்டு தொடர்ந்து இப்போ முதல் தடவை பண்ணும்போது கண்டுக்க மாட்டாங்க. திருப்பி பண்ணும்போது நம்ம இந்த இந்துக்களுக்கு வந்து கொஞ்சம் இப்போ விழிப்புணர்வு இருக்குது, கொஞ்சம் பார்த்து அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஆள் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத கரெக்டாக இவரை தான் வைக்கணுங்கிறத, ஏன்னா சித்தாந்தவாதியாச்சே வச்சுக்கிடுவோம். அப்புறம் என்ன செய்யணும், இது இந்து விரோதி கும்பல்னு சொல்லிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், இளையராஜாவை கொண்டு போய் உள்ள சொல்லிடணும். ஏன்னா அவர் ஒரு ஞானி. இளையராஜாவை கொண்டாடாத பிராமணனே இருக்க மாட்டான், அப்படி ஒரு இசை தேவன் அவர். அப்புறம் வந்து அவர் வந்து இந்து மதத்தில் தீவிரமாக இருக்காரு. தீவிரமான அந்த இந்து மத வழிபாட்டில் அவர் இருக்காருங்கிறத, அவர் ஒரு இந்துங்கிறதுல அவர் எங்கேயுமே தயக்கம் இல்லாமல் அவர் வந்து அதை கரெக்டாக நெத்தியில் குங்குமம் போட்டு வச்சு அதை சாமி கும்பிடுறது எல்லாம் பக்காவாக பண்ணிட்டு இருக்காரு. சிம்பனி இசையமைக்க போன இடத்துல கூட தேங்காய் உடைச்சி தான் வந்து பூஜை பண்ணிட்டு தான் அவர் ஆரம்பித்தார். அப்படி வந்து அதில் அவருடைய இதில் அவர் விட்டு கொடுக்குறதா இல்லை, அவர் தெளிவாக இருக்கார்.
அப்போது அவருக்கு வந்து பாஜக ஆதரவாளருங்கிற ஒரு முத்திரையும் வேற குத்தி விட்டாங்க. இப்போ அவர் பாஜகவினுடைய மேல்சபை எம்பியாகவும் மேல்சபை எம்பியாக பாஜகவிலேருந்து தேர்வு செய்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் இருக்கிறதுல அப்போ நைஸாக அவரை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவர் வந்து தேசியவாதிகளுக்கு ஆன ஒரு ஆள் அடையாளப்படுத்திட்டாங்க. சரி, அப்போ அவரை உள்ளே கொண்டு வந்தால் இந்துத்துவ ஆடியன்ஸு இந்துக்காரன்லாம் மடையன் தானே, இல்லை தேட்டருக்கு வந்துடுவான். இது ஒரு பெரிய பழைய இதில் இப்படி தான் பண்ணி வச்சாங்க. இப்படி தான் தொடர்ந்து செய்துகிட்டே வந்தாங்க. இப்போ ஒரு விழிப்புணர்வுன்னு ஒன்று வந்த உடனே இந்துக்கள் மத்தியில் கரெக்டாக லாக் ஆகிட்டாங்க. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இதே மாதிரி அவரை பயன்படுத்திட்டாங்க. அவருடைய வேலையை இசை தேவன் அவர் கரெக்டாக அவருடைய வேலையை அவர் கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டார். இதே மாதிரி அழகாக வச்சு எல்லாம் கொண்டு வந்து வெளியிடும்போது இந்த மாதிரி சிக்கல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே. ஏன்னா தொடர்ந்து படம் அடி பார்த்தீங்களா, அதை இதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது தங்கலான்லேருந்து நீங்கள் வரிசைப்படுத்தி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தங்கலானா இருந்தாலும் சரி தான். அதே மாதிரி அடுத்த படம் வந்து இவருடைய கங்குவாவாக இருந்தாலும் சரி தான். கங்குவாவுக்கு பிறகு வந்த சொர்க்கவாசலாக இருந்தாலும் சரி தான். மிஸ் யூவாக இருந்தாலும் சரி தான். விடுதலை 2 இருந்தால் அப்போ விடுதலை 2 வரும்போது ஏற்கனவே உள்ள பல படங்கள் வந்து இந்துத்துவவாதிகளால் தோற்கடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதுவும் வந்து கங்குவாவுக்கு வந்து பண்ணின அந்த இதெல்லாம் ஒரு கணக்கே இல்லாமல் போயிட்டு. கங்குவாவில் என்னங்க குறை இருக்குது சொல்லுங்கள். ஏதோ சவுண்டு வால்யூம் தேட்டரில் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னு சொன்னாங்க, அவ்வளோதானே. அதை உடனே அடுத்த ஷோலே அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. வால்யூம் தானேங்க, அதை டவுன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது ஏதோ ஒரு தேட்டரில் அந்த மாதிரி 1-2 தேட்டர்களில் கொஞ்சம் வால்யூம் மொத்தத்தில் கொஞ்சம் இறைச்சல் மாதிரி சில ஃபீலிங் இருந்துனாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மீட்டர் தானே, அது சரி பண்ணிடலாம். அது ஒரு சின்ன வேலை தான். அது போக பிரமாதமாக நடிச்சிருக்காருல சிஜி அவர்கள்லாம், அற்புதமாக பண்ணியிருக்காங்கல்ல. ஏஎல்லாம் உள்ள கலக்கியிருக்காங்கல்ல. எல்லாமே தான் விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லா இதையும் பயன்படுத்தியிருக்காங்கல்ல. தொழில்நுட்பம் ட்ரிக்கு டெக்னிக்கல் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்கல்ல. நல்ல பிரமாதமான ஒரு நடிகர் தானே சூர்யா. சரி, இந்துக்காரனால அந்த படம் தோக்கலை சார். அப்புறம் எதுக்கு சார் சூர்யாவும் ஜோதிகாவும் ஒரு கோயிலாக அந்த டைரக்டர் உட்பட எல்லாரும் ஏன் கோயிலாக போனாங்க? அடுத்த படத்தை நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லி மாசாணியம்மன் கோயிலில் போய் எதுக்கு பூஜை போட்டாங்க? கோயிலில் வச்சு பூஜை போட்டாங்க சார். இதுக்கு முன்னாடி எத்தனை கோயிலுக்கு போயிருக்காரு சூர்யாவும் ஜோதிகாவும் எத்தனை தடவை திருப்பதிக்கு போனாங்க சொல்லுங்க. அதாவது நான் இந்து விரோதி இல்லை, நானும் இந்துக்காரன் தாங்கிறத இந்துக்கள் மத்தியில் வந்து நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க கோயிலுக்கு போனாங்க. அது நடிப்பாக வச்சதுல வேற. 2வது இது இருக்கட்டும், என்ன மன்னிச்சிருங்க, என்ன ஏற்றிடுங்கன்னு சொல்லிருக்கு தானே அவர் கோயிலாக போனார். ஏன் ஒரு 6 மாதம் கழிச்சு போகலாமே? ஏன் அந்த ஷூட்டோட போகிறாரு? ஏற்றுக்கிடுங்க, தேட்டரில் வந்து படம் பாருங்க, அதுதானே போனார். அப்போ இந்துத்துவ ஆடியன்ஸ் இருக்காங்க, உருவாகிட்டாங்க. வேற யார் அவருக்கு எதிரி இருக்கா சொல்லுங்க? திருமத்துறையில் யார் சார் சினிமாவில் இருந்து அமீர் போய் எல்லாத்தையும் படம் பார்க்கணும்னு சொல்லிவிட்டாரா? அமீருக்கு அந்த குடும்பத்துக்கு தான் ஒரு பிரச்சனை இருந்துச்சு முன்னாடி. பருத்தி வீரர்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆன பிரச்சனை. அதனால வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்துத்துவ ஆடியன்ஸ் வந்து புறக்கணிச்சாங்க, அவ்வளோதான். நீங்கள் யாரும் பார்க்காதுங்கன்னு யாரும் சொல்லவே இல்லையா? அவங்க பார்க்குறேன்னு விருப்பப்பட்டேன். இப்போ நான் சூர்யாவுடைய தீவிரமான ரசிகர்னு சொல்கிறத விட சூர்யா படங்களை தவறாமல் பார்க்க முடியாது. விஜய் படத்தை விஜய் பிடிக்குமா இல்லையோ, விஜய் படத்தை வந்து நம்ம வீட்டம்மாவுக்காக நாங்கள் தேட்டரில் போய் பார்த்துருவோம். இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது பிறகு சில பின்னாடி வரக்கூடிய சில மாற்றங்கள் வரும்போது தான் நம்ம ரஜினி படத்தை நல்லா பார்ப்பேன், தனுசு படத்தை நல்லா பார்ப்பேன். ரசிகனாக பார்க்கும்போது எல்லா படத்தையும் நம்ம பிடிக்காட்டா கூட பார்த்துருவோம். விஜய் வந்து நான் என்ன இருந்தே என்னமோ தெரியாது. அஜித்தை பிடிக்கும், விஜய் பிடிக்காது. அதுக்காக வேண்டி வந்து தேட்டரில் போய் படம் பார்க்காம இருக்க மாட்டேன். விஜய் படத்தையும் நான் பார்த்துருவேன், எதை பார்ப்பேன். வீட்டம்மாவுக்கு வேறு விஜய் ரசிகை, அதனால் வந்து எல்லாம் தேட்டரில் போய் பார்ப்போம். இதே மாதிரி கமலஹாசனை பிடிக்காது, ரஜினிகாந்தை பிடிக்கும். அது ஒவ்வொரு இதுதானே. எனக்கு வந்து திரையில் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு பழைய இதில் எடுத்தீங்கன்னா எனக்கு சிவாஜி பிடிக்கும், எம்ஜிஆர் பிடிக்காது நடிப்பில். நான்லாம் சிவாஜி ரசிகர், ஆனால் எம்ஜிஆர் பிடிக்காது. ஆனால் பின்னாடி வரும்போது எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், சிவாஜி பிடிக்காது. நடிப்பில் இல்லை, அரசியலில். அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வரும். அதில் நடிப்பு சக்கரவர்த்தி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் வந்து ரஜினி அவருடைய ஸ்டைல், அவருடைய அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லா பிடிக்கும். ஆனால் இவரை விட பிரமாதமாக நடிக்கிறது தான் கமலஹாசன். ஆனால் பிடிக்காது, கேரக்டர் மோசம். அதான் வேற என்ன பிடிக்கும். அது முதல்ல அப்படி மதத்தை பதிகிறது தான். இது வந்து யாரோ சொல்லி நம்மகிட்ட செய்கிறது இல்லை, நமக்கே அப்படி உள் வாங்குறது தானே. இது மாதிரி தான் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கலான்லாம் பாருங்கள். சிஆர் விக்ரம வந்து யாரும் சார் ரசிக்க மாட்டாங்க. அவருடைய நடிப்பை வந்து அவர் கிறிஸ்தவனை பார்த்து யாராவது அவரை அடையாளப்படுத்தி அதாவது செய்தாங்க. அவரு கிறிஸ்தவனாக இருக்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. அவர் வந்து எப்போ இந்து விரோதியாக மாறுறாரோ அப்போ தான் பிரச்சனை வரும். அது வரைக்கும் இருக்கு. அந்த மனுஷன் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த இடத்துல நடந்துக்கிட்டே கிடையாது. அவரை வந்து எல்லாருமே அவருடைய சேது படத்திலலாம் வந்து பல தடவை பார்த்தாலும் நம்மளும் ஒரு ஆள் தான். அதனால் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாரும் அவருடைய ரசிகர்கள் தான். அந்த மாதிரி இருந்த அந்த மனிதனுடைய உழைப்பெல்லாம் எப்படி வந்து தங்கலான் படத்தில் வந்து வீணாக போச்சுது? காரணம் அந்த டைரக்டர் வந்து நான் ரஞ்சித், அவ்வளோதான் விஷயம். அப்போ அவருடைய படத்தை பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க, ஒதுக்கிறாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அதேமாதிரி கங்கோவில் வந்து சூர்யாவுக்காக, ஜோதிகாவுக்காக அந்த படத்தை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு கதை. அதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் படத்தில் எந்த வேண்டாத வேலை இருந்தாலும் பண்ணி வச்சாரு. எல்லா வேண்டாத வேலையும் பண்ணார்லாம், எல்லாம் பண்ணார். கரெக்டாக லாக் ஆகிட்டார். அழகான படம், அழகாக வந்து சொர்க்கவாசல். இன்னும் சொல்ல போனால் தயாரிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டர் கூட நல்லா உயிர் கொடுத்து வச்சுருக்காங்க, முக்கியத்துவம் கொடுத்து அந்த செதுக்கியிருக்காரு டைரக்டர் எல்லாம் சொல்லுவாங்க.
நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கதாநாயகனை ஓரியன்ட் கதாநாயகனை மட்டுமே பில்டப் பண்ணியெல்லாம் அந்த படத்தில் பண்ணலை. கருணாசு கூட நல்ல ஒரு அது மனசில் நிற்கிற மாதிரி அந்த கேரக்டரை பயன்படுத்தியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்கன்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி தேட்டர் சீன் எல்லாம் எடுத்தது, அந்த மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. படம் ஏன் ஓடல? சரி, அடுத்து வாங்க. மிஸ் யூ சித்தார்த், இது அடுத்து ஒரு தேச துரோகி. இவருடைய படம் மிஸ் யூ நல்லா தானே இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் சார் இவ்வளோத்துக்கும் முக்கியமான தேட்டர்கள் தான் போட்டாங்க. படம் ஏன் ஓடல? வந்ததும் தெரியும், போகிறதும் தெரியலையே, யாரும் எட்டியே பார்க்கலையே. அப்போ சித்தார்த்துங்கிறது ஒரு தேச துரோகி, இந்து விரோதி, ஓரங்கிட்டு, அவ்வளோதான். எதுக்கு இப்போ என்ன காசு கொடுத்து அவரை படம் பார்க்கணும்? வேண்டாம், முடிஞ்சு போச்சு. விடுதலை 2 அதே கதை தான். நீங்கள் எப்போ இந்து விரோதி ஆகிட்டீங்களோ, விடுதலை நல்லா இருக்குன்னு 90% விமர்சகர்கள் சொல்லிட்டாங்க. தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளிவங்கெல்லாம் சொல்லிவிட்டு போயிட்டாங்க. படம் நல்லா இருக்குன்னு செட் பண்ணி அதையும் பண்ணிட்டீங்க. ஒரு நரேட்டிவை செட் பண்ணீங்க. அது திரை விமர்சகர்களுக்கெல்லாம் காசு கொடுத்தீங்க. ஏற்கனவே காசு கொடுப்பாங்க திரை விமர்சகர்கள், திரை சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சினிமா சம்மந்தப்பட்ட நிருபர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை காசு வாங்காமல் யாராவது இருக்காங்கன்னு சொல்லுங்கள் என்கிட்ட. நான் பத்திரிகையில் வேலை பார்த்து சொல்லுங்கள். விருமாண்டி படத்துக்கு எவ்வளோ ரூபா? 42,000 சொச்சம் கவரில் போட்டு கொடுத்த பணம் லிஸ்ட்டே என் கையில் இருக்குது, இருந்துச்சு. இப்போ எங்கள் தேடிப்பட்டு தான் இருக்கும். இதெல்லாம் எங்கள் கையில் கிடச்சிது. அது ஒரு பெரிய கதை நடந்துச்சு. அதனால் எனக்கு நல்லா தெரியும். அது படம் பார்க்குற ஒரு ரிப்போர்ட்டர் 1-2 பேர் மட்டும் வாங்கலைங்க. 1-2 நிருபர்கள் மட்டும் விருமாண்டி படத்துக்கு வந்தவங்க பணம் வாங்கலைன்னு வந்துச்சுங்க. மற்றபடி ராணி வீக்லி, ராணி அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராணி வீக்லியில் அந்த படம் திரைக்கு அந்த ப்ரீவியூ ஷோ போடுறதுக்கு முன்னாடி அங்கே ராணியில் இந்த படம் பார்க்கறதுக்கெல்லாம் போகக்கூடிய ரிப்போர்ட்டர் அந்த அதாவது ப்ரிவியூக்கு முன்னாடி அவர் வேலை பார்த்தாரு. ப்ரிவியூ ஷோ நெருங்கி அன்னைக்கு ஷூட்டிங் அந்த படம் பார்க்க போகும்போது அந்த ரிப்போர்ட்டர் இல்லை, வேறு ராணிலேருந்து வெளியே போயிட்டார். வெளியே போனோட இன்னொருத்தர் அந்த அந்த அது அங்கே அந்த இடத்துக்கு அவர் படம் பார்த்துருக்காரு. உடனே அவருக்கு டைப் பண்ணி வச்சிருந்த இடத்த அதுக்கு மேலே கோடு போட்டு அடிச்சுட்டு வெட்டிட்டு அவருக்கு பதிலாக இவர் வந்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பேரை எழுதி பேனாவனால எழுதி வச்சிருந்தாங்க. நிகில் முருகன் தான் பிஆர்ஓ, வேணா அவர்கிட்ட கேளுங்க, மிச்சம் மீது உங்களுக்கு தேவைன்னா சொல்கிறேன். அதனால் அவர் அந்த படம் மட்டும் கிடையாது சார், எல்லா படத்துக்கும் ரிப்போர்ட்டரு கவரில் காசு வாங்காமல் இப்போ எழுதுறது இல்லை. 1-2 பேர் விதிவிலக்கு இருக்காங்க. நான் கூட பல இடங்கள் படம் பார்க்க போயிருக்கேன். எனக்கு அனுப்புறதெல்லாம் எந்த மாதிரி இந்த தமிழ் இதுக்கு நம்ம சினிமா ரிப்போர்ட்டர் கிடையாது, அதனால் என்ன அனுப்புறது இல்லை. ஆனால் மாலை மலர்லாம் நான் வேலை பார்க்கும்போது என்ன ஹிந்தி படம் இப்போ காதல் கோட்டையிலுடைய ஹிந்தி வெர்ஷன் வந்துச்சு. அப்போ உடனே அந்தால அதுக்கு என்ன அனுப்புனாங்க. இதே மாதிரி ஹிந்தி படங்கள் வரும்ல, அது இங்கிலீஷ் படங்கள் வரும்ல, அதுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. எல்லாம் ஸ்னாப்சிஸ் வந்துடும், அதனுடைய ஃபோட்டோ அன்னைக்குள்ள நிலவரம் ஃபோட்டோக்கெல்லாம் கையில் கொடுத்துருவாங்க. ஒரு கவரில் போட்டு எல்லாம் கொடுத்துருவாங்க. அடிஷ்னலாக ஒரு கவரில் போட்டு காசும் கொடுப்பாங்க. ராமன் ஒரு சீனியர் இப்போ சினிமா பிஆர்ஓ உண்டு, இப்போ நல்ல வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக ஜான்சன் பிஆர்ஓடைய அப்பா, அவர்கிட்ட கேளுங்க, என் மூஞ்சி அவருக்கு பார்த்தா தெரியும். அநேகமாக கேளுங்க. நான் அவர்கிட்ட கவர் வாங்கினாலும் இல்லை, நீங்கள் வேறு யார்ட்டையும் கேட்க வேண்டாம். அவர் தான் அதிகமான படங்களுக்கு என்ன கூப்பிட்டுருப்பாரு, அவரை கேளுங்க. இல்லைன்னா நிகில் முருகனுக்கு காதல் கோட்டை படம் ப்ரீவியூ ஷோய்க்கு நான் போயிருந்தேன். அவர் அந்த இதை கொடுத்தோன்னே அதை மட்டும் கலத்தி கையில் கொடுத்துட்டு போயிட்டேன். அந்த ஒரு கவரை மட்டும் கையில் கொடுத்துட்டு, நிகில் முருகன் பேரை சொல்லி தான் சொல்கிறேன் கேளுங்க. அடுத்த நாள் இங்கே வந்தவர் எடிட்டோரியல் வந்தோன்னு தனியாக என்ன பார்த்து ஒரு வணக்கம் வச்சார். காரணம் நான் அந்த கவரை பிரித்து கையில் கொடுத்தது தான். அது வேண்டாம், இது ஸ்டில்ஸ் இருக்குது, அது ஸ்னாப்சிஸ் இருக்குது, கதை சுருக்கம் இருக்குது, அது போதும், இது வேண்டாம் அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போயிட்டேன். புதுசாக தான் அறிமுகமே, அவ்வளோதான். நான் என்னுடைய கேரக்டர் இது போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன், அவ்வளோதான். இதே மாதிரி அவர் ராமன் வயசானவர் அப்போவே அவரை இதே கதை தான் நடக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, பத்திரிகையாளர்கள் தான் காசு தான் கொடுப்பாங்க. அதுமாதிரி திரை விமர்சனம் எழுதக்கூடியவங்களுக்கு தனியாக கவனிச்சுருவாங்க. ஏன்னா நெகட்டிவ் ஏதாவது பேசி தொலைச்சிடக்கூடாது, தொலைச்சிங்கன்னா இது தப்பாக பேருமே சொல்லி இப்போ யூடியூப்புக்கு நல்ல கிரேஸ் ஆகி போச்சு. அப்போ யூடியூப்பில் திரை விமர்சனம் பண்ணுறவங்க ஒரு யாராவது ஒருத்தர ரொம்ப யோக்கியம், கவரே வாங்க மாட்டார் சார், டீ காப்பி கூட குடிக்க மாட்டார் சார், சொல்லுங்கள். டீ காஃபி சரி விட்டுருங்க, அது ஒரு மரபு. அதாவது ஒரு வீட்டுக்கு வந்தால் நம்ம தண்ணி கொடுக்கணும், வீட்டுக்கு வந்தால் நம்ம காஃபி டீ கொடுப்போம். இது ஒரு விருந்தோம்பல்ங்கிற கணக்கில் நீங்கள் விட்டுருங்க. அதுக்காக வேண்டி சாராயம் வாங்கி ஊற்றக்கூடிய கேஸ் எல்லாம் இருக்குது, அதை விட்டுருங்க. ஆனால் நீங்கள் கவரில் போட்டு காசு எதிர்பார்க்குறாங்களா, கொடுக்குறாங்கல்ல, கொடுத்து தான் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ண பிறகு இதெல்லாம் செய்த பிறகு இன்றைக்கி ஏன் தேட்டரில் ஆள் இல்லை? அதான் நான் கேட்குறேன். இன்றைக்கி ஏன் சார் அதாவது விடுதலை 2 படத்துக்கு தேட்டருக்கு ஆள் வரல? தேட்டர்லாம் ஓப்பனில் கிடக்கு. சிட்டிலேயே இந்த லட்சணம்னா ஏ சென்டர் வச்சுடுங்க, ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் இருக்குது. இதில் ஏ சென்டரில் இந்த லட்சணம்னா பிஎன்சியில் என்ன லெவலில் இது ஓட நினச்சி பாருங்கள். இன்னும் 3-4 நாளுக்கு கூட தாங்காதுன்னா தேட்டரில் ஆள் வரலன்னா தேட்டருக்காரங்க படத்தை தூக்கணும். யாருடைய படமாக இருந்தாலும் சரி தான் இப்போ அது ஏன்னா அவங்க வேஸ்ட்டாக கரண்ட் பில்லு கூட காசு வராமல் யாரும் ஓட்ட மாட்டாங்க.
மால்கள் இந்த மாதிரிப்பட்ட சிட்டி இதில் வந்து சில தேட்டர் சின்ன சின்ன ஏதாவது சுருக்கிட்டே வருவாங்க. கெப்பாசிட்டி 600 டிக்கெட் உள்ள சீட்டு உள்ள ஒரு தேட்டரில் போட்டுறத அப்படியே சுருக்கி ஒரு 400, 200, 150, 20, 30 இருக்க மாதிரி சின்ன சின்ன தேட்டர்லேயே போட ஆரம்பிச்சிருவாங்க. மால்களில் நிறைய சின்ன தேட்டர்கள்லாம் இருக்குது. 25, 30 கிடையாது. 150, 200 அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சின்ன தேட்டருக்கு அதை மாற்றிடுவாங்க. சின்ன தேட்டர்லேயும் வரலன்னா தூக்கிடுவாங்க. அவ்வளோதான். பணம் ஓடாது, ஆள் வரலன்னா ஓட்ட மாட்டாங்க சார். அது வந்து எல்லா இதுக்கும் காமனாக தான் இருக்குது தமிழகத்தில். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படம் தோல்விக்கு அப்போ யார் காரணம்? ரிவ்யூ நல்லா எழுதிட்டாங்க, பத்திரிகைகள்லையும் நல்லா அழகாக பாராட்டி எழுதிட்டாங்க. 1, 2 சின்ன சின்ன குறைகளை சுட்டி காட்டிட்டு அதை வழக்கம் போல சொல்கிறது தான். மற்றபடி ஓவராலாக படம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. யூடியூபர்ஸும் நிறைய திரை விமர்சனம் அதேமாதிரி சொல்லிட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் அதேமாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எல்லாருமே நல்லா தானே சார் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் சார் படம் ஓடல? தேட்டருக்கு ஏன் மக்கள் வரல? ஏன் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க? ஏன் விரும்ப மாட்டேங்கிறாங்க? படம் நல்லா இருக்கு. வெற்றிமாறன் படம் வேற, விஜய் சேதுபதி நல்ல ஒரு நடிகர், அவர் நடித்த படம் வேற. அப்போ ஏன் வரல? அப்படின்னா இந்துத்துவவாதிகள் படம் பார்க்க தியேட்டருக்கு வரலங்கிறத புரியுதா? புரிஞ்சா திருந்துங்க, புரியலைன்னா இன்னும் அழிஞ்சு நாசமாக போங்க. அதாவது நீங்கள் என்ன சித்தாந்தத்தை சொன்னீங்க, என்ன கதையை சொன்னீங்க அப்படிங்கலாம் வேற. நீங்கள் இதே மாதிரி பாருங்கள், எஸ்பி ஜனநாதன் அவரை விட ஒரு கம்யூனிஸ்ட்வாதி கிடையாது சார். ஜெயம் ரவி வச்சு படத்தினுடைய பாட்டில் எப்படி வச்சுருப்பார், அப்படியே சுற்றியெல்லாம் அருவாளம் வந்து ஒன்று சேரும் சார். பாட்டிலேயே பார்த்து ரசித்தோம்ல நம்ம. அவரை விட ஒன்றும் பெரிய சித்தாந்தவாதி கம்யூனிஸ்டவாதின்லாம் கிடையாதுல்ல. கரெக்டாக தானே? அந்த படத்தையும் நம்ம வெற்றி பெற வச்சோம்ல. ஜெயம் ரவி படத்துக்கு, ஜெயம் ரவி படம் அது கதை ஓட்டத்தில் அப்படியே போச்சு வந்துச்சுல்ல. ஏன்னா அவர் வந்து வெளியே வந்து நம்மகிட்ட வந்து இதெல்லாம் பேசலை, இந்துத்துவ கருத்துக்களை அவர் பேசலை, தேச துரோக கருத்துக்களை வந்து பொது மேடையில் வந்து நின்றுட்டு பெரிய இது மாதிரி பேசலை. அவருக்கு படத்தில் அவர் கருத்தை அங்கங்கே போட்டு போனார், அவ்வளோதான். இதேமாதிரி மணிவண்ணன் படத்தில் பாருங்கள், நிறைய படத்தில் பாருங்கள், அது கம்யூனிஸ்ட் இதை மையப்படி தான் போகும். அது அவங்க சித்தாந்தத்தை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க சார். அது வேற கதை அப்படின்னு போயிட்டு. ஆனால் எப்போ வெளியே வந்து இந்து விரோதி இந்து மதத்தை துவேஷம் பண்ணக்கூடிய ஆளாக வந்தீங்களோ அப்போ தான் நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதுவும் இப்போ நல்ல விழிப்புணர்வு ஆகிப்போச்சு. தொடர்ந்து நான் 5 படத்தை சொல்லிட்டேன். வரிசை 5 படம் அவுட்டு. அதில் ஒரு படம் சார் நல்லா இல்லைன்னு கூட நீங்கள் எடுத்துடுங்க. பாக்கி உள்ள படங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். இதில் வேற தங்கலான் படத்துக்கு வெற்றி இதெல்லாம் கொண்டாடினாங்க, வெற்றி கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடினாங்க. வெற்றி படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டு அப்புறம் ஒப்பாரி வச்சாங்க. அதை திட்டமிட்டு அப்படியே எங்களை ஓரம் கட்டிட்டாங்க. அதே தான் வந்து சூர்யாவோட படமும் கங்குவாக அந்த மாதிரி தான் திட்டமிட்டு இந்த படத்தை தோல்வியடைய செய்துட்டாங்க. அப்போ திட்டமிட்டது யார், தோல்வியடைய செய்தது யார்? இந்துத்துவவாதிகள், தேசியவாதிகள் திட்டமிட்டாங்க, தோக்க வச்சு விட்டாங்கிறத உணர்ந்தனால தான் இந்து கோயிலுக்கு அவர் நடை பயணத்தை ஆரம்பித்தார். இப்போ வந்து வெற்றிமாறன் இனிமேல் அடுத்து என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். அவ்வளோதான், படம் முடிஞ்சு போச்சு கதை. இது வந்து ஒரு நேற்றுக்கு முதல் நாள் கலெக்ஷன், ஓப்பனிங் பெரிய கலெக்ஷன் அப்படிலாம் கூட செய்தியை வாசித்தாங்க. அப்படிலாம் யூடியூப்பில் பரப்புனாங்க. நியூஸும் அதே மாதிரி பத்திரிகைலாம் போட ஆரம்பித்தாங்க. யூடியூப் அது ஆன்லைன் பத்திரிகை நிறைய இதில் அதெல்லாம் சுட்டி கொண்டு வந்தாங்க. முதல் நாள் கலெக்ஷன் ஏறக்குறைய 70% மேலே ஃபுல்லாகிட்டு அப்படிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி 3ஆவது நாள் தானே, 4ஆவது நாள் தானே, இன்றைக்கி எவ்வளோன்னு போட சொல்லுங்கள், வராது. எப்படி பார்த்தாலும் ஒரு 40 கோடிக்கு மேலே இதுக்கு செலவுங்கிற கணக்கில் வருது. 40 கோடின்னு நினைக்கிறேன். இதனுடைய மேக்கிங் இதுக்கு வந்து 40 கோடி செலவானதாக சொல்கிறாங்க. கலெக்ஷன் 40 கோடி வந்தாலே அது வந்து நஷ்டம். கலெக்ஷன் 80, 100 கோடிக்கு போனால் தான் அதை ஈடு செய்யும். நான் சொன்ன மாதிரி வரி டேக்ஸ் எல்லாம் போய் அப்புறம் வந்து தேட்டருடைய இது எல்லாமே கழித்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அது கரெக்டாக வரும். இல்லைனா அவுட் ரேட்டுக்கு வாங்கினவன் தலையில் விடியும், அவ்வளோதான். இந்த படம்லாம் அவுட் ரேட்டுக்கு போயிருக்கும், வாங்கியிருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தலையில் விடியும், இல்லைனா தேட்டர் ஓனர் தலையில் போய் அது விடியும். அவுட் ரேட்டுக்கு பண்ணியிருந்தாங்கண்ணா பெரும்பாலும் அவுட் ரேட்டு தான் இருக்கும். ஏன்னா நிறைய தேட்டர்களில் போட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட் வேறு, இது அவங்க ரிலீஸு வேறு, உதயநிதி ஸ்டாலின்ங்கிறதுனால கரெக்டாக அந்த இடத்த அவங்க லாக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எது எப்படியோ இந்துத்துவவாதிகள் நினைச்சா சாதிப்போங்கிறத முடிச்சிருக்காங்களா இல்லையா? இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். படம் திரைக்கு வரதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், ஜோசின்னு சொல்லிட்டேன், வெற்றிமாறனுடைய படம், இந்த படம் விடுதலை 2 அவுட் ஆகும், இதுக்கு சங்கு ஊதுவாங்க, ஊத போகிறாங்க தேசியவாதிகள்னு சொல்லி ஊதிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜியுடைய சொர்க்கவாசல் நரகவாசலாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டேன். இதை படம் திரைக்கு வரதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசிட்டேன். நரகவாசலாக அது மாறி போயிட்டு. அதே மாதிரி வந்து சித்தார்த்துடைய படம் அது வந்து கண்டிப்பாக வரக்கூடாது, அதை வந்து பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். இந்துத்துவவாதிகள் தேசியவாதிகள் புறக்கணிக்கணும்னு சொன்னோம், புறக்கணிச்சிட்டாங்களா இல்லையா? கங்குவாவுக்கு நம்ம பல தடவை பேசிவிட்டோம், பின்னாடியும் பேசணும், முன்னாடியும் பேசணும், எல்லாம் பேசணும். சங்கு ஊதிட்டாங்களா இல்லையா? நான் பேசினதுனால சங்கு ஊற்றினாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த வேவு நான் சொல்கிறேன், அந்த மனநிலையை நான் சொல்கிறேன், இந்துக்களுடைய மனநிலையை சொல்கிறேன். 185 பேர் இந்துக்காரன் இருக்கான், 85% பேர் இந்துக்காரன் இருக்கும்போது நாங்கள் இந்துக்களை எதிர்த்து நீங்கள் படத்தை எடுத்து 85 பேர் தான் படமும் பார்க்கணும். கிறிஸ்தவங்க வந்து மத ரீதியாக படம் பார்க்குறது தப்புன்னு போதிக்கிறாங்க, 1-2 பேர் அதை மீறி பார்க்குறாங்க.
முஸ்லீம்கள் வந்து மத ரீதியாகவே படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் மசூதிலையும் சொல்லி அவங்களுக்கு போதனை பண்ணி வைக்கிறாங்க. அதை மீறி ரொம்ப சொற்ப எண்ணிக்கை தான் முஸ்லீம்கள் வந்து படம் பார்க்க வரதே. அப்போ பார்க்குறதெல்லாம் இந்துக்காரன், அந்த இந்துக்காரனே நீங்கள் சீண்டுவீங்க, இந்துக்காரனுக்கு எதிராகவே படத்துலையும் இதெல்லாம் சீன் வைப்பீங்க, எல்லாம் வச்சுக்கிட்டு இந்துக்காரனே வந்து பார்க்கணும்னா எப்படி சார் பார்ப்பான்? என்னை இழிவுபடுத்தியே எல்லாம் பண்ணி எனக்கு உணராத வரைக்கும், நான் அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும், எனக்கு வந்து அதில் விழிப்புணர்வு வராத வரைக்கும் நான் பார்த்துட்டு இருப்பேன். எப்போ எனக்கு விழிப்புணர்வு வந்துட்டோ அப்போ நான் வந்து நான் நிற்பேன். அப்படியே பக்கத்தில் இருக்கவனும் இதை யோசிப்பேன், என்ன இவனுக்கு இதே வேலையாக போச்சுது, அவனும் அதை அவாய்ட் பண்ண அதை தவிர்த்துருவான். அவ்வளோதான். நான் என்ன அறுவை எடுத்துகிட்டு வந்து உங்களை வெட்ட போகிறேன், படம் பார்க்க மாட்டேன், அவ்வளோதான், பார்க்காதுங்கன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். இந்த விரோதியாக இருக்கீங்க, உங்கள் படத்தை நான் ஏன் பார்க்கணும், காசு கொடுத்து வேற எதுக்கு நான் பார்க்கணும், பார்க்க மாட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. கதம் கதம் கதம். வெற்றிமாறனுடைய விடுதலை பார்ட் 2 அவுட்டு, கதை முடிஞ்சு போச்சு, சங்கு ஊதிட்டாங்க, ஊத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து உறுதியாக செய்துட்டாங்க. நன்றி, வணக்கம்.